உங்களுக்கு இப்பயே போட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஆரோக்கியமான மக்களை வாக்காளர்களை ஒருவருக்கு ஒருவர் களப்பணியை கலைத்தவர்கள் அல்ல. இது களப்பணிக்கான இது போராட்டம். இதுல வெற்றி என்பது கழகத்திற்கு பொதுச் செயலாளருக்கும் மக்களுக்கும் என்பது இந்த இது ஆரோக்கியமாக நடைபெற இருக்கிறது. அடுத்த முதலமைச்சர் அறிவாலயத்திலிருந்து தான் வருவாரு, மற்ற எங்க இருந்து வரமாட்டாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்து அமித்ஷா பயப்படுறாரு. அதிமுக அதாவது தமிழ்நாடு ஜனநாயக நாடு என்பது நீங்களும் மறந்துடக்கூடாது, மக்களும் மறக்கல. இது மாதிரி ஆணவமா பேசினவங்க எல்லாம் அடிக்கையோட இல்லாமல் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி என்பது ஒரு குடும்பத்துக்கான சொத்து அல்ல, யாருக்கும் பட்டா போட்டு தரவில்லை. இது ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பாற்றுகிற தேர்தல் என்று ஒன்று நடைபெற இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். ஆகவே மக்கள் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாங்கள் சொல்லுகிறோம். 2026 முதலமைச்சராக முதல் கையெழுத்துக்கு தென் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்கப் போகிறவர் சாமானிய முதல்வராக கருத்து படித்த புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார். இது எந்த பத்திரத்துல வேணாலும் எங்க அண்ணன் செல்வராஜ் தலைமையில நாங்க எல்லாரும் பத்திரத்தை பறிச்சு தரோம். பத்திர ஆபீஸ்க்கு வேணா எந்த ஆபீஸுக்கு சொல்லுங்க, வர்றோம். நாங்க செலவு எங்க அண்ணன் தவிச்சு என்ன ஏற்றுக்குவாரு. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைய அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. ஆனா அவர் எடப்பாடியுடைய பேரே 1ஆம் தேதி எங்க புரட்சி தலைவர் எடப்பாடியார் வர்றாரு. அவர் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்லுவாரு. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.